ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாத ஒரு விஷயம். ஒரு பெண் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரவே கூடாது. அப்படி ஒரு காட்சி, அந்த காட்சிக்கு மங்களகரமாக ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு இயக்குனர் கேட்குறார். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு மங்களகரமான வரிகள் எழுதணும். ஆனால் அந்த வரிகளுக்குள்ள சோகம் இருக்கணும். அந்த சோகத்தை சொல்லும்போது அந்த பெண்ணு தான் அழணுமே தவிர அந்த பெண்ணை எதுக்காக பாடுறாளோ யாருக்காக பாடுறாளோ அவங்க சிரிக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும். எப்படிங்க இப்படிலாம் எழுத முடியும்? கவியரசரால் மட்டும்தான் எழுத முடியும், வேற யாராலும் எழுத முடியாது. இறந்து போயிட்டு தான் நினைக்கிறா தன்னுடைய கணவன். கைம்பெண் கவலத்தில் இருக்கா. வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு ஃபோட்டோவை பார்க்குறா, தன்னுடைய கணவர் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு தெரியுது. தெரிஞ்ச உடனே அங்கேருந்து ஓடி வரா. தன்னுடைய கணவனை பார்க்கலாம் அப்படின்னு வந்தா, கணவன் இன்னொருவனுடைய காதலனா, இன்னொருத்தியுடைய கணவனா அங்கே இருக்கான். இந்த கட்டத்துக்கு 2 பாடல்கள் இந்த படத்தில் அவர் எழுதுகிறார். ஒன்று சொல்ல முடியாத ஒரு காவியம். காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே, ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே, நீ ஓரிடத்தில் நிற்பதென்ன வெள்ளி நிலவே அப்படின்னு அந்த காட்சிக்கு ஒரு விளக்கம் எழுதுகிறார். நினைத்து நினைத்து சொல்ல வந்த சேதி என்ன, நினைவு மாறி தன் நினைவு மாறி நின்று விட்ட வேதனை என்ன, இங்கு விளையாடும் காதலனை காண வந்தாயோ, யாரு இவளா அவளா தெரியாது, ஒன்றும் அறியாமல் பார்த்தபடி திகைத்து நின்றாயோ, யார் நிலாவா, இல்லை நான். இந்த மாதிரி இதே கட்டத்துக்கு இன்னொன்று வேணும். இது முதிர்ந்து போச்சு, இதெல்லாம் தாண்டி அவன் ஒரு தத்துவ நிலைக்கு போயிட்டா. நீ சந்தோஷமாக வீணவாசி, நான் பாடுறேன், நீ உன் புருஷனுக்காக பாடு, நானும் என் புருஷனுக்காக தான் பாடுறேன், ஆனால் உனக்கு அவன் நினைவில் இருக்கான், எனக்கு கனவுல மட்டும்தான் இருக்கான்னு எழுதுகிறார். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி அப்படின்னு எழுதுகிறான். மனதினில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழின்னா, ஏன்னா யாருக்குமே தெரியாது யார் அந்த தோழி. அதோ அங்கே இருக்காளே அவ தான். எந்த தோழியை தன்னுடைய கணவனுக்கே மனைவியாக கொடுத்தாலும் அந்த தான் தோழி. அதில் 2வது சரணத்தில் ஒரு வரி எழுதுகிறார். கனவினில் வந்தவர் யார் என கேட்டேன், கணவர் என்றார் தோழி, கணவர் என்றால் அவர், கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி கேட்குறான். பதிலே இல்லாத பல கேள்விகள். அந்த பதில் இல்லாத கேள்விகளுக்கு தத்துவார்த்தமாக முடிக்கிறார். இளமையெல்லாம் வெறும் கனவு மயம், இதில் மயங்குது எதிர்காலம், தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம் அப்படின்னு எழுதுகிறார். இந்த மாதிரி ஒரு பாட்டு, ஒரு கைம்பெண் ரொம்ப சந்தோஷமாக ஒரு மங்களகரமான ஒரு பாட்டை, ஆனால் தன்னுடைய கையறு நிலையை சொல்லக்கூடிய ஒரு கவிதை கவியரசரை தவிர உலகத்தில் ஒரு கவிஞரால் எழுத முடியாது. கவியரசரால் மட்டும்தான் எழுத முடியும். அப்படிப்பட்ட அந்த மாலை பொழுதின் பாட்டு இங்கே இந்த மேடையில் கம்பன் கழகத்துக்காக ஒலிக்கும்.